விடியதன் உருவுமை குலமிகு கரியது வடிகொடு தனிதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே என்று 11/4/2025 பங்குனி உத்தரம். பங்குனி உத்தரம் என்பது அந்த பௌர்ணமியோடு சேர்ந்து வரும். உத்தரத்துக்கு அடுத்த நாள் பௌர்ணமி வரும். ஒரு சில நாளிகை 60 நாளிகையை பொறுத்து அந்த பங்குனியுடைய நட்சத்திரமும் வரும். உத்தரம் நட்சத்திரம் என்பது இறைவனுடைய பரமேஸ்வரனுடைய சூரியனுடைய நட்சத்திரம். உத்தர நட்சத்திரம், கார்த்திகை, உத்தரம், உத்தராடம், இது ஒரு வகையான நட்சத்திரம். அந்த வகையிலே அந்த உத்தர நட்சத்திரம் எம்பெருமான் ஐயப்பனுக்கு உரிய நட்சத்திரம். அதற்கு அடுத்தது போல இந்த உத்தர நட்சத்திர அன்றுதான் எம்பெருமான் மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழில் கருணை போற்றி எவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவிடி வேகம் செவ்வில் மலரடி போற்றி அன்னார் சேவலும் மயிலும் போற்றி திருக்கை வடி வேலனே போற்றி போற்றி என்ற சண்முகப் பெருமான் வள்ளி தெய்வானை சமேதரா இருக்கக்கூடிய எம்பெருமான் சண்முகநாதர் ஜெயந்திநாதர் தனது மூலாதாரத்து மூன்றலு கனலை காலால் எழுப்பும் கருத்தரு வித்தே அமுத நிலையும் ஆதித்தின் இயக்கமும் குமுத சகாயின் குணத்தையும் கூறக்கூடிய அந்த நமது முதல் கடவுளா இருக்கக்கூடிய எம்பெருமான் விநாயகப் பெருமனை வணங்கி இந்த பங்குனி உத்தர நாளில் நாம் எல்லோருக்கும் எல்லா நலங்களும் கிடைப்பதற்கு அவருடைய எம்பெருமான் விநாயகப் பெருமனை திருவடியை வணங்கி அவருடைய சகோதரனாகிய சண்முகத்துக்கு அரசுக்கும் இந்த உத்தரத்துக்கும் இறைவனுக்கும் இந்த உத்தரத்துக்கும் மகாவிஷ்ணுக்கும் இந்த உத்தரத்துக்கும் எல்லா தெய்வங்களுக்குமே இந்த உத்தர நட்சத்திரத்துக்குள் அடக்கம். அதுல குறிப்பா நம்ம சொல்லணும்னா முருகனுக்கு தான் நம்ம சொல்லணும். அதாவது முருகன் நம்ம சொல்லும்போது நமக்கு கண்டிப்பா சண்முக கவிராயன்னு நமக்கு இருக்காரு வைகுண்டம் திருநெல்வேலியில. சிவகாமி சுந்தரி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை அவங்களுக்கு எல்லா ஊருக்கும் போறாங்க, ஊரா போறாங்க, எல்லாத்தையும் கேட்கறாங்க, எல்லாத்தையும் பாடுறாங்க, எல்லாத்தையும் பதையும் பாடி எல்லாம் வேண்டுதல் பண்ணி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவா தம்மை நன்னெறி குவிப்பதே வேதம் 4 மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே சுப்பிரமணியனே ஐயனே எம்பெருமானே சண்முகநாதா சர்க்குருநாதா ஓம் சண்முகப்பதையே சண்மதப்பதையே சர்க்கிரப்பதையே சர்க்கிரடப்பதையே சட்கோணப்பதையே நவநிதிபதையே சுபநிதிபதையே நடச்சிரபதையே சடச்சிரபதையே கவிராஜபதையே தவராஜபதையே இகபரபதையே புகழ்முனிப்பதையே ஜெய ஜெயப்பதையே நயனயப்பதையே மங்களப்பதையே வள்ளிப்பதையே மல்லப்பதையே. பார்த்தீங்களா? அப்படியே வரணும், அவன் திருவடியை வணங்கி வரணும். 44 மந்திரம் நமது குரு குமாரஸ்தவத்தில் பாம்பன் சுவாமிகள் அருளியில்லா அந்த மந்திரத்தை படித்து திருச்செந்தூரிலே விரதம் இருக்கும் பொழுது முருகப்பெருமான் குழந்தை வடிவத்தில் வந்து அந்த பேசாத ஊமை குழந்தைக்கு ஏதோ நாக்கில் வச்சுட்டு போயிருக்காங்க. அன்றிலிருந்து அந்த குழந்தை எப்படி இருக்குது? மிகவும் பெரிய அவனுடைய அருளாலே அவன்தால் வணங்கி என்பது போல மிக பெரும் புலவராய் குமர குருபரர் என்ற நாமத்தோடு வெளியே வந்து எம்பெருமானை நல்லா பாடுறார், சண்முகநாதனை சாட்சாத்தா பாடுகிறார். அது நடந்தது அந்த பங்குனி உத்தரம். அந்த பங்குனி உத்தரத்துல ஒரு மிகப்பெரிய சிறப்பு. 6 முகம், 6 முகத்துக்கு ஒரு முகத்துக்கு 2 காது, 6 காது, 6 2 12 காது. முதல்ல தாயின் சொல்லை கேட்பது முதல் ஒரு காது, அடுத்து தந்தை சொல்லை கேட்பது 2வது காது, அடுத்து மாமனாகிய திருமால் மகாவிஷ்ணு சொன்ன பார்த்தீங்களா, அவர் சொல்லை கேட்பது 3வது காது, ஆனைமுகன் சொல்லை கேட்பது 4, அடுத்தது நல வீரர்கள் என்று சொல்ல கேட்பது 5, அடுத்தது பிரம்மனின் துதி கேட்க ஒரு காது, அடுத்தது விண்ணவர்க்கும் அரசனான இந்திரன் சொல்வதை கேட்பது ஒரு காது, தெய்வானை சொல் கேட்பது மறு காது, வள்ளி சொல்லை கேட்பது மற்றொரு காது, அசுரர்கள் சொல்லை கேட்பது ஒரு வெகுளி காது, அடுத்து மறை துதிக்கும் ஒரு காது, அடியவர்கள் சொல் காப்பது ஒரு காது. எங்கே போய் முடிச்சிருக்கார் பார். ஆறுமுகப் பெருமான் ஜெயந்திநாதர் 6 பேத்துக்கும் 6 இதழ், 6 பேத்துக்கும் 6 காது, 6 செல், 6 கரணம், திருக்கோக்கரணம், கோக்கரணம். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் அந்த உத்தரத்தில் உதித்தவர். அந்த குமரபுரருக்கு அருளி செய்தார். நம்பர் 1. அன்னை உமையவள் திருமணம் நடந்தது, திருமண காட்சி நடந்தது அந்த பங்குனி உத்தரம். மகாவிஷ்ணு வாசம் பண்ணது, மகாலட்சுமி பிடிச்சது பங்குனி உத்தரம்.
பிரம்மன் சரஸ்வதியை பிடிச்சது பங்குனி உத்தரம். இப்படி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படிப்பட்ட மங்கள வாழ்வு தரும் பங்குனி உத்தரத்திற்கு எல்லாத்துக்கும் சொல்லிட்டீங்க. எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டீங்க. நீங்க என்ன செய்யணும்? காலையில எந்திரிக்கிறோம், எல்லா கடனையும் முடிச்சிடறோம், வீடு வாசல பிறக்கிறோம், பஞ்சகமையும் தரிக்கிறோம், எல்லாத்தையும் பச்சை கற்பூரம் வைக்கிறோம், நல்ல தீபம். இந்த ட்ரை ஆங்கிள் போடுற பாருங்க, ட்ரை ஆங்கிள் போட்டிங்கன்னா அந்த சக்கரை வரும். நீங்க ஸ்வஸ்டிக் போட வேண்டாம், அது சிவபெருமானுக்கு. முருகனுக்கு போட்டிங்கன்னா 9 வரும். அந்த 9ல் ஒரு வாழை இலையை போட்டு மாவில் அதில் கோலமெல்லாம் போட்டு அதில் அகல்விளக்கு நெய் ஊற்றி சிகப்புத்திரி போட்டு அந்த சிகப்புத்திரியில் கண்டிப்பாக முருகப்பெருமான சண்முகநாதனை, குறிப்பாக சண்முகநாதனை, குறிப்பாக திருச்செந்தூர் முருகன் வேலோட இருப்பார் பாருங்க, அந்த வேலோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போட்டு ஆவாகனம் பண்ணி அவருடைய சண்முக கவசம் அண்டமாகி அவனியாகின்னு வருது பார்த்தீங்களா, அந்த சண்முக கவசத்தை பாடலாம். கந்த சஷ்டி பாடலாம், கந்த சஷ்டி பாடுறது தப்பு இல்லை. கந்த சஷ்டி ரியல், அது அது ஊட்டுனது, கருவிலிருந்து வரக்கூடியது, அந்த கருவை காப்பாற்றக்கூடியது. அண்டமாகி அவனியாகி மிக அற்புதமான பதிகம். அந்த பதிகத்தை 48 நாள் பாடி ஒரு மண்டலம், 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 நவக்கிரகம் என்ற 48 நாள் ஒரு மண்டலம் பாடிட்டு வந்து நீங்கள் முருகப்பெருமானை உங்கள் அருகாமையில் உள்ள எல்லா கோயிலுக்கும் சென்று வந்தால் நிச்சயமாக மறுபிறவி, யாருக்கு திருமணம் நடக்கலையோ நிச்சயமாக திருமணம் நடக்கும். அதனால தான் எல்லாருமே சொல்லுவாங்க, கந்தர் சஷ்டி வர குழந்தைகளுக்குத்தான் ஒரு திருமணம் நடப்பதான குழந்தை. அப்போ திருமணத்திற்கு கிருத்திகை விரதத்தை இருக்கணும். அந்த கிருத்திகை விரதத்தில் 6 ஆதார பெண்கள் வந்தாங்க இல்லையா, 6ஐயும் வந்து தானே தூக்குறாங்க. அப்போ கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அந்த முருகப்பெருமானுக்கும் சேர்ந்தது, தெய்வத்தின் தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த ஷடாட்சரம் பஞ்சாட்சரம் எடுத்து சிவபெருமானுக்கு உகந்த அந்த சுவாமி மலையால் இருக்கக்கூடிய அவருக்கு உகந்த நட்சத்திரமாகிய கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு ஒன்று சேர்த்து வந்தால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம், நிச்சயமாக கண்டிப்பாக உறுதியாக உண்டு உண்டு உண்டு. இதை செஞ்சுட்டு வாங்க. தொழில் ரீதியா கண்டிப்பா உங்களுக்கு யாரு கொடுக்கல் வாங்கல். ஏன்னா செவ்வாய் மங்களக்காரன், செவ்வாய் வருவாய்க்கு உரியவன். செவ்வாய் இல்லைன்னா உலகத்தில், செவ்வாய் இருந்தால் தான் சம்பளம். சனி நோய்க்கு உரியவன், செவ்வாய் செல்வத்துக்கு உரியவன். இதை நேயர்கள் தெரிஞ்சுக்கிறணும். உலகெங்கும் பற்றி பறக்கக்கூடிய சிறப்பாக இருக்கக்கூடிய அம்மன் அருள் டிவிக்கும் சரி, கண்மணியாக திரண்ட என் நேயர்களும் சரி, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த பங்குனி உத்திரங்கிறது மாதத்துல மட்டுமல்ல, பங்குனி மாதம்ங்கிறது தமிழ் மாதத்துல வரக்கூடிய கடைசி மாதம். 12 மாசத்துல வரக்கூடிய குரோதி ஆண்டுல வரக்கூடிய பங்குனி கடைசி மாதம். அந்த மாதத்துல வரக்கூடிய அந்த உத்திர நட்சத்திரம் என்று உங்களால் முடிஞ்ச 2 ஏழைகளுக்கு அன்னதானம், 2 பேத்துக்கு வஸ்திர தானம், 2 ஸ்கூல் பிள்ளைகளுக்கு பை, இந்த மாதிரிலாம் கொடுத்து வந்தா குழந்தைக்கு குழந்தையும் கிடைக்கும், தெய்வத்துக்கு தெய்வ கடாட்சம் கிடைக்கும், தொழில் ரீதியாக தொழில் விருத்தி கிடைக்கும், எல்லாமே உங்களுக்கு மங்களமாக கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. அப்போ எந்தெந்த முருகன் கோயிலுக்கு போகணும், ஆறுபடை வீடு மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க. உங்க ஏரியாவில் அந்தந்த ஏரியாவில் எப்படிப்பட்ட கோயில் இருக்கு பாருங்க. சிவன் மலைக்கு போங்க, அங்கேயே உங்களுக்கு உத்தரவு கேட்குறாங்க. இந்த வருஷம் என்ன உத்தரவு கேட்குறாங்க, அடுத்த வருஷம் என்ன உத்தரவு கேட்குறாங்க. அப்போ அந்த சிவன் மலைக்கு போயிட்டு வாங்க, அதில் நீங்கள் சாங்கியம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பால் காவடி, பன்னீர் காவடி, மற்ற காவடி, எல்லா காவடியும் எடுக்கிறாங்க. சிறு குழந்தைல 5 வயசு 3 வயசு குழந்தைலேருந்து எடுக்கிறாங்க. அதையும் நீங்கள் நேர்த்திக்கடனாக பண்ணலாம். என்னென்ன உங்களால் முடியுமோ எல்லாத்தையும் இந்த பங்குனி உத்திரத்துக்கு சென்று வந்தால், அது மட்டுமல்ல இல்லைங்க, பங்குனி உத்திரத்தன்னைக்கு 33 கோடி தேவர்களையும் நம்ம வணங்கக்கூடிய நாள் அன்னைக்கு. ஒரு புறம் சபரிமலை சாஸ்தா, பங்குனி உத்திரம் சிறப்பு, அது அந்த மலையாளத்துக்கே உரியது. மறுபுறம் முருகப்பெருமானுக்கு திருச்செந்தூரில் சிறப்பு, இன்னொரு புறம் பிரம்மனுக்கு சிறப்பு, இன்னொரு புறம் கைலாயத்துல பரமேஸ்வரனுக்கு சிறப்பு, இன்னொரு புறம் வைகுண்டத்துல மகாவிஷ்ணுக்கு சிறப்பு, சத்தியலோகத்துல பிரம்மனுக்கு சிறப்பு. இப்படி எல்லாத்துக்கும் சிறப்பு செய்யக்கூடிய நாள் தான் அதுக்கு பேரு தான் மங்களம். எல்லா மங்களமும் தரக்கூடியது. வாழ்க்கையில இருக்கக்கூடிய அவமங்கலத்தை விதித்து, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துருதேவதையை விதித்து, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டத்தை நீக்கி, துன்பம் துயரம் எல்லாம் கெட்டவைகள் எல்லாத்தையும் நீக்கி, அந்த சூரியன் எங்கே போறாரு, அந்த பங்குனிக்கு போறாரு.
அதனாலதான் உங்களுக்கு பங்குனிக்கு அடுத்து வரும்போது என்ன வருது, நமக்கு அக்னி நட்சத்திரம்னு வருது. அப்புறம் தான் அந்த அக்னி வர்றாரு. அந்த மாதிரி அக்னி நட்சத்திரத்துக்கு ஒரு விளக்கம் இருக்குது, பின்னாடி உங்களுக்கு சொல்லுவோம். அப்படிப்பட்ட அந்த பங்குனி உத்தரத்துக்கு எங்க இருந்தாலும் சரி, எந்த முருகனை மட்டும் நீங்க கும்பிட வேண்டாம், உங்க தாய் தப்பனை நம்மளை கும்பிடணும். மாதா பிதா குரு தெய்வம், உங்க தாய் தகப்பனை கும்பிடுங்க. பங்குனி உத்தரத்துக்கு நல்ல பலன் கிடைக்கும். கூடுமானவரை பங்குனி உத்தரத்துக்கு அன்று கோதுமை தானம், வஸ்திர தானம், கோதுமை தானம், வஸ்திர தானம், சந்தன அபிஷேகம், சந்தனமும் பன்னீரும் சேர்ந்த அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம், இளநீர், பன்னீர், இந்த அபிஷேகம் மட்டும் பண்ணுங்க. இந்த அபிஷேகத்தை பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு 4 பேத்துக்கு டிசபிலிட்டியா இருக்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு உதவி பண்ணுங்க. யாருக்காவது ஏழைகளுக்கு தாலி இல்லைன்னு சொல்றாங்களா, அவங்களுக்கு அந்த தாலி பாக்கியத்தை எடுத்து கொடுங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு படிப்புக்கு செலவு கொடுங்க. இதுதான் சாங்கியம், இதுதான் பரிகாரம். கோயில போய் நம்ம எல்லா அங்க பிரசனம் பண்றோம், எல்லாத்துக்கும் பூஜை பண்றோம், அது அவங்களுடைய மனசுக்கு உகந்தது. ஆனா உண்மையான பரிகாரம்னு எடுத்துக்கொண்டால், உங்க வீட்டுக்கு அருகில் உள்ள ஒரு குழந்தைகளுக்கு ஒரு சாப்பாடு, ஒரு அன்னம், ஒரு அன்னதானம், ஒரு வஸ்திர தானம், ஒரு சுவர்ண தானம், இதெல்லாம் கொடுத்து வந்தா இந்த பங்குனி உத்தரத்துக்கு. ஏன்னா பங்குனி உத்திரங்கிறது மட்டும் மங்களம் மட்டுமல்ல, அந்த மங்களம்ங்கிற சொல்லே அந்த 12 மாசத்தை மங்களம் பாடுது. மங்களம் மங்களம் பிரம்மனுக்கு மங்களம், மங்களம் மங்களம் ஆஞ்சநேயர் மங்களம். அப்படி நம்ம அரகர கோவிந்தநாம சங்கீர்த்தனம், அரகர சங்கர மகார்த்தனம் அப்படி சொல்லுவாங்க. அரகர சங்கர மகாதேவா, அரகர மகாதேவான்னு சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சங்கீர்த்தனத்துக்குரிய மங்களம், அந்த 12 மாசத்துக்குரிய மங்களம், அந்த இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய நன்மை எல்லாம் கொடுக்கக்கூடிய மங்களநாதர் எங்க இருக்காரு? உத்தரகோச மங்கையில் இருக்கார். அருள் தரும் மங்கள நாயகி சமேத மங்களநாதரா இருக்காரு. உலகத்தின் முதல் ஆதி, உலகத்தின் முதல் சிதம்பரம், உலகத்தின் முதல் பூமி உத்தரகோச மங்கை. ஒரு முறையாவது என் அடியார்கள் போயிட்டு வாங்க. நிச்சயமாக எல்லா நலன்களும் எல்லா வளமும் பெற்று வாழ்வதற்கு, இந்த பங்குனி உத்தரத்தை மறந்து விடாமல் இருப்பதற்கு கண்மணியாக திகழ்கின்ற என் நேயர் மக்களை இருகரம் கூப்பி வணங்கி பாதம் நமஸ்காரம் பருகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். சிவசக்தி. நன்றி, வணக்கம்.